தமிழக அரசியலில் தாவேகா பெரும்பான்மையை நிரூபித்த நிலையில் இதுவரை பொறுப்பேற்ற அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்காமல் காலம் கடத்தி வருகிறது. இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது அமைச்சரவையில் காங்கிரஸ், விசிக, அதிமுகவிலிருந்து பிரிந்து தாவேகாவிற்கு ஆதரவு கொடுத்த அணிக்கு அமைச்சரவையில் எத்தனை சீட் ஒதுக்குவது என்பதும் யாருக்கு என்ன இலாக்கா என்பதில் தற்போது வரை பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருக்கிறதா? இது ஒருபுறம் என்றால், முதலில் சண்முகத்திடம் பேசிய தாவேகா மூத்த தலைவர், கூட்டணியில் வாருங்கள், உங்களுக்கு அமைச்சரவையில் 8 இடம், மேலும் வாரிய பொறுப்பு கொடுக்கிறோம் என அழைத்திருக்கிறார். இந்நிலையில்தான் எடப்பாடியை எதிர்த்துக் கொண்டு விஜய்க்கு ஆதரவாக நின்றது அந்த தரப்பு. இந்த சூழலில் விஜய்க்கு அறிவுரை கொடுக்கும் இருவர் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்தவர்களை அமைச்சரவையில் சேர்த்தார் ஊழலற்ற நிர்வாகத்தை எப்படி கொடுப்பார் என மக்கள் சந்தேகமடைவார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் சீட் கொடுப்பதே நமக்கு வாக்களித்த மக்களுக்கு பிடிக்கவில்லை, இனியாவது நாம் மாற வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார்களா? இந்த சூழலில்தான் அதிமுகவை சேர்ந்த 2 தரப்பும் டெல்லியில் முக்கிய பாஜக தலைவரிடம் நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என பேசி இருக்கிறார்கள். ஆனால் அந்த தலைவரோ, உங்களை நம்பி தேர்தலை சந்தித்தது எல்லாம் வீண், நாங்கள் 2024 அமைத்த கூட்டணியுடன் களம் கண்டால் கூட வாக்குகளை அதிகமாக வாங்கி இருப்போம், இனி யாரும் உங்கள் கட்சி பிரச்சனைக்கு எங்களை அணுக வேண்டாம், நீங்களே எப்படியோ பார்த்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு எங்கள் கட்சியை வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என ஒதுங்கிக் கொண்டதா? நிலைமை இப்படி இருக்க, விஜய் தரப்பில் சண்முகம் தரப்பிற்கு அமைச்சரவையில் 5 இடங்கள் கொடுக்க முடிவு செய்திருப்பதாகவும் இவை அனைத்தும் வலுவில்லாத இலாக்கா என்றும் கூறப்படுகிறது. இதையடுத்து சண்முகத்தை நம்பி தாவேகாவிற்கு ஆதரவு அளித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர், இதற்காக இந்த பக்கம் வந்தோம், சற்று பொறுமையாக இருந்திருக்கலாமே என முணுமுணுக்க தொடங்கி இருக்கிறார்களா? மொத்தத்தில் தொண்டர்கள் குறித்தோ கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் குறித்தோ கவலை கொள்ளாத அதிமுகவின் 2 அணிகளையும் அதிமுகவினர் மொத்தமாக தவிர்த்துவிட்டு வேறு கட்சிகளை நோக்கி பயணம் செய்ய தொடங்கி இருப்பது 2 தரப்பையும் மக்களும் தொண்டர்களும் விரும்பவில்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது.